ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா 9 மணிலேருந்து என்னோடய க்ளீனிங் ரொட்டீனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எவ்வளோ மெஸ்ஸியான கிச்சனாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிச்சிடும். எனக்கு இந்த கிச்சனை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் தான் ஆச்சு. ஒர்க்கிங் டேஸில் காலையில் எந்திக்கும் போது நான் மேக்ஸிமம் கிச்சன் வேலை எதுவுமே பார்க்க மாட்டேன். அவனுக்கு சமையல் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். இந்த ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வேலை எல்லாமே அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா ரிலாக்ஸாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவனை ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே கொஞ்சமாக ரிலாக்ஸாக உட்காந்து ஃபஸ்ட்டு காஃபி எல்லாமே குடிச்சிட்டு டிஷ்வாஷரில் இருந்து எல்லாத்தையுமே அன்லோட் பண்ணிட்டேன். நேற்றுக்கு நைட்டே எல்லாமே வாஷ் பண்ண வச்சுருந்தேன். அதெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளாடி இருக்க இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே தண்ணி காமிக்கிறதுக்காக அதுக்கு தான் எடுத்து எல்லாமே வச்சேன். இது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் இந்த பிளான்ட் வாங்கியிருந்தேன். சூப்பராக இது வேர் விட்டுருந்து அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு செடிக்கு நம்ம வேர் விடும், ஏதாவது ஒரு இலை புதுசாக வந்துச்சுனாலோ வேர் வந்துச்சுனாலோ நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டிலே வளர்த்துறதுனால. அதுக்கப்புறம் எல்லா செடிக்கு எல்லாமே ஸ்ப்ரே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் மெஸ்ஸியாக இருந்துச்சுனாலும் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு தெரியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு சைடில் இருந்து ஃபஸ்ட்டு எல்லா திங்ஸையுமே எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைங்க. வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லா வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒவ்வொரு திங்ஸாக ஒவ்வொரு கார்னரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எடுத்து வைக்கும்போது அப்போ கேஸ் அடுப்பு ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அதை டஸ்ட் எல்லாமே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம இங்கே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளாடி ஊறி இருந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து நான் டிஷ்வாஷரில் லோட் பண்ண வச்சுட்டேன். மீதி உள்ள வெசல்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்ட் வாஷ் பண்ண வச்சுட்டேன். இதுவே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்காக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சிங்குக்குள்ளாடி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பூஸ்டப் ஆயிரும். நமக்கு எல்லாமே க்ளீன் பண்ணணும், வெறும் விசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோத்தையும் டிஷ்வாஷர்லேயே லோட் பண்ணிவிட்டு அதையே ஆன் பண்ணி விட்டுட்டு கேஸ் அடுப்பை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறேன். கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் இறங்கினேன். அன்னைக்கு பார்த்து கேஸ் முடிஞ்சிச்சா சரின்னு சொல்லிட்டு கேஸ் வேறு வீட்டில் இருந்துச்சு, வேற ஒரு சிலிண்டர் அதையும் மாற்றி வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த சிலிண்டரை எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளையாக எடுத்து சின்னவன் இருக்கிறதுனால வீடை அந்த மாதிரி தான் வச்சுருப்பான். எல்லா பொருளையும் அங்கங்கேயா போட்டு அப்படி தான் வச்சுருப்பான். அவன் தூங்குகிற டைமில் தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்க முடியும். அதுக்கப்புறம் கிச்சனை நான் தூத்து போட்டுட்டேன். தூத்து போட்டதுக்குமே இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னென்னா கையோடனே மாப்பும் போட்டுருவேன். டெய்லியுமே நான் கிச்சன் க்ளீன் பண்ணி முடித்ததுமே மாப்பும் போட்டுருவேன். ஏன்னா மாப் போடும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய லஞ்ச் வேலை எல்லாமே காலையிலேயே முடிச்சுட்டு ஸோ எனக்கு அதுக்கப்புறமா கிச்சனில் எந்த வேலையுமே இல்லையா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் மாப் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு மேட்டெல்லாம் விரித்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஆப்பம் நெக்ஸ்ட் டேக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ப மாவு தான் மெஷர்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 கப்பு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான். அதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரே கைப்பிடி அளவு மட்டும் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து இல்லாமலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அரைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அப்படின்னா ஒரு பாதி தேங்காயும் ஒரு கைப்பிடி போல் ரைஸும் போட்டு சோறு இருக்குல்ல நம்ம மதியம் பொங்கியிருப்போம்ல அந்த சோறையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பேக்கிங் சோடா போடாமலே சூப்பராக பஃபியாக வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் கிச்சன்லேயும் முடித்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு கிச்சனில் உள்ள எல்லா வேலையுமே முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். அந்த டைமில் சின்னவன் எழுந்திரிச்சினா சின்னவனை பார்க்க வேண்டிய வேலை தான் இருந்துச்சு. காலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது ரேன் சொல்லிட்டு போனான் எனக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியானத்துக்கு மேலே ப்ரௌனி எல்லாம் செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராகவே வந்துச்சு. ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னொரு